ஹாய் நண்பர்களே, தளபதி விஜய் சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்கு திரைத்துறையில இருந்து வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் உள்பட நிறைய திரையுலகங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நடிகர் ரஜினிகிட்ட இருந்து வந்த வாழ்த்துன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்மாலிட்டிக்கு சொன்ன வார்த்தையாக தான் தெரியுது. அவர் உண்மையாக மனசார வாழ்த்திருந்தா அவரோட வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். இதை வச்சு பார்க்கும்போது விஜயோட வெற்றியில் அவருக்கு பெருசாக உடன்பாடு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஜினி மகளான சௌந்தர்யா அவர்கள் நல்லாவே விஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் அண்ணாவுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு பர்சனலாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷாரும் தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, களத்துக்கு வந்து போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டு மக்களின் பெரும் ஆதரவையும் அன்பையும் பெற்று ஆட்சி அமைத்திருக்கும் திரு விஜய் சார் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆக்டர் சமந்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிஸ்டரியவே ரீரைட் பண்ண இதை விட ஒரு பெரிய வெற்றி திங்க் பண்ணவே முடியல. இதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்னு எப்போவுமே தெரிஞ்ச ஒன்று தான். இதுதான் உங்களோட கனவாகவும் இருந்துச்சு. உங்களை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷும் விஜய்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விஜயின் வெறித்தனமான ஃபேன்னே சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் அன்பை சம்பாரிச்சு மட்டும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரல, உங்கள் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இதுதான் உங்களை விஜய்னு கூப்பிட்ற கடைசியாக இருக்கும். இனிமேல் சிஎம்னு தான் உங்களை கூப்பிடணும்னு இன்டெரக்டாக சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே இவ்வளோ பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கும் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள். அதுவும் நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர் என்பதில் கூடுதல் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. அடுத்து நடிகர் விக்ரம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கங்க்ராஜ் நண்பா, யூ மேட் ஹிஸ்ட்ரி டுடே அப்படின்னு டிவிகேவுக்கு விஷ் பண்ணியிருக்காரு. என்ன தான் தனது பொண்ணை டிஎம்கே ஃபேமிலியில் கொடுத்துருந்தாலும் தளபதி விஜய்க்கு தான் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே காஸ்டியூமில் வந்து தான் ஓட்டு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஆர்கே பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாவ், இது ஒரு வரலாற்று சாதனை. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. விஜய் சார் மற்றும் நமது அற்புதமான தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஜிவி பிரகாஷ், ரவிமோகன், சந்தோஷ்னு நிறைய திரைத்துறை பிரபலங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.